லண்டனை சேர்ந்த மார்ட்டின் அப்படின்றவர் தான் ஃபஸ்ட்டு எம்பால்விங் பண்ணார். அவரோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். லண்டனை சேர்ந்த மார்ட்டின் ஒரு பல் மருத்துவர். அவரோட மனைவியோட உடல் தான் ஃபஸ்ட்டு எம்பால்விங் செய்யப்பட்டது. பல கோடி ரூபாய் சொத்துக்களுக்கு அதிபதியாக இருந்த அவரோட மனைவி 1735 ஆண்டு இறந்து போனாங்க. அவரோட உயிரில் என்னை புதைக்காமல் இருக்கிற வரைக்கும் என்னோட சொத்துக்களை என்னோட கணவர் அனுபவிக்க உரிமை உண்டு அப்படின்னு எழுதியிருந்துச்சு. மார்ட்டினுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. அப்போது தான் அவரோட ஃப்ரெண்டான இன்னொரு பல் மருத்துவர்கிட்ட அவர் ஆலோசனை பண்ணுறாரு. அப்போ தான் அவங்களுக்கு பதப்படுத்தி வைக்கிற ஐடியா வருது. அதுக்கப்புறம் தான் அவங்களோட மனைவியை பதப்படுத்தி தன்னோட ஹாஸ்பிட்டல்லே அவர் வச்சுக்கிறாரு. இதனால் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு வர மக்களும் அதிகமானாங்க. நிறைய நாள் அவங்க மனைவியை அவங்க கூட வச்சுக்க முடிஞ்சது. எல்லா சொத்துக்களையும் அவரால் அனுபவிக்கவும் முடிஞ்சது. ஒருத்தவங்களோட உடலில் பதப்படுத்தி வைக்கிறது எகிப்து நாகரிகம் தொடங்கி இன்றைக்கி வரைக்கும் இருந்தாலும் அதுக்கு முன்னோடியாக விளங்குனது மேற்சொன்ன வரலாற்றில் வர வில்லியம் தான். அதுக்கப்புறம் தான் உலக போர் சமயங்களில் இதே எம்பால்விங் முறையில் இருந்து போர்க்களத்தில் இறந்தவங்களோட உடலை தன்னோட உறவினர்கள்கிட்ட சீக்கிரமாக கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறதுக்கு இது உதவுனுச்சு. அதுக்கப்புறம் தான் பல முக்கிய தலைவர்களோட உடல்களை பதப்படுத்தி அருங்காட்சியகத்தில் வச்சாங்க.